2023 டிஆர்டிஓவுக்கு ஒரு மிகப்பெரிய வேட்டையாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம நாட்டை யாருமே நுழைய முடியாத ஒரு கோட்டையாகவே மாற்றிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஏகப்பட்ட ஏட்வான்ஸ் சிஸ்டத்தை இந்த ஒரு வருஷத்தில் டெப்ளாய் பண்ணி வச்சுருக்காங்க. பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம்ல இருந்து ஒரு ஷார்ட் ரேஞ்ச் ஏட்வான்ஸ் சிஸ்டம் ஒரே நேரத்தில் 4 டார்கெட்டை அடிக்கிற வரைக்கும் ரொம்ப பெரிய சாதனைகளை டிஆர்டிஓ இந்த வருஷத்தில் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான சாதனை என்னன்னு பார்த்தீங்கன்னா மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல். இந்தியா மற்றும் இஸ்ரேல் இணைந்து உருவாக்கின பராக் 8 அப்படின்னு அழைக்கப்படுற இந்த ஏட்வான்ஸ் சிஸ்டமை சமீபத்தில் ஈஸ்டர்ன் செக்டார்லேயும் வெஸ்டர்ன் செக்டார்லேயும் முக்கியமான நம்மளோட பார்டர்ஸை பாதுகாக்கிறதுக்கு டிஆர்டிஓ டெப்ளாய் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் சிஸ்டம் என்ன அண்ட் இதோட கேப்பபிலிட்டிஸ்லாம் எப்படிப்பட்டதுன்றது தான். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி டிஃபென்ஸ். முதல் விஷயம், ஏட்வான்ஸ் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் 3 வகை இருக்குது. ஷார்ட் ரேஞ்ச், மீடியம் ரேஞ்ச், லாங் ரேஞ்ச். ஷார்ட் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் 1லேருந்து 50 கிலோமீட்டருக்குள்ளே வச்சுருக்கலாம். மீடியம் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் ஒரு 100லேருந்து 200 கிலோமீட்டர் வச்சுக்கலாம். அண்ட் லாங் ரேஞ்சை பொறுத்த வரைக்கும் ஒரு 400-500 கிலோமீட்டர் வச்சுக்கலாம். இப்போ ஷார்ட் ரேஞ்சுக்கு நம்மக்கிட்ட ஆகாஷ் அப்படின்னு அழைக்கப்படுற ஏட்வான்ஸ் சிஸ்டம் இருக்குது. லாங் ரேஞ்சுக்கு S400s அண்ட் S300s இருக்குது. S300 பொறுத்த வரைக்கும் நம்ம அதை டெல்லி மற்றும் டெல்லியை சுற்றி இருக்கிற முக்கியமான டிஸ்ட்ரிக்ட்ஸை அணு ஆயுத ஏவுகணைகளுக்கு அதிலிருந்து பாதுகாத்துக்கிற விதமாக நம்ம பொருத்தி வச்சுருக்கோம். ஆனால் S400 அப்படின்றது தான் நம்மளோட பார்டர்ஸை நிறுத்தி வச்சுருக்கோம். பார்டரை தாண்டி எந்த போர் விமானமோ ட்ரோனோ இல்லை க்ரூஸ் மிசைலோ வந்துடக்கூடாது. ஸோ அந்த ரோலுக்காண்டி இருக்கிற லாங் ரேஞ்ச் மிசைல் எதுன்னு கேட்டிங்கன்னா அது S400. அண்ட் ஷார்ட் ரேஞ்சுக்கு நம்ம ஆகாஷ் ஏட்வான்ஸ் சிஸ்டம் பயன்படுத்துகிறோம். சமீபத்தில் கூட ஆகாஷ் ஏட்வான்ஸ் சிஸ்டம் உலகத்தில் யாருமே பண்ணாத மாதிரி ஒரே நேரத்தில் 4 டார்கெட்டை நியூட்ரலைஸ் பண்ணுச்சு. ஸோ ஷார்ட் ரேஞ்ச் மற்றும் லாங் ரேஞ்சுக்கு நம்ம இந்த ஏட்வான்ஸ் சிஸ்டங்களை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறப்ப மீடியம் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய நடுவில் இருக்கிற கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபில் பண்ணுறதுக்கு நம்மளும் இஸ்ரேலும் சேர்ந்து ஒரு ஏட்வான்ஸ் சிஸ்டமை உருவாக்குறோம். அந்த ஏட்வான்ஸ் சிஸ்டத்தோட பேர் தான் பராக் 8. கண்டிப்பாக இதை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா நம்மளோட முக்கியமான போர்க்கப்பல்கள் எல்லாத்துலேயுமே இந்த பராக் 8 தான் இருக்குது. போர்க்கப்பலோட வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் 100 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற எந்த ஒரு டார்கெட்டை வேணாலும் இதால் எங்கேஜ் பண்ண முடியும். அண்ட் இந்த பராக் 8 அப்படின்ற மிசைலை நம்ம எப்படி உருவாக்குறோம், இதில் இருக்கிற தொழில்நுட்பங்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள். இந்த ஏவுகணையோட என்ஜினை நம்ம முழுக்க இந்தியாவில் தான் உருவாக்குறோம். டியூயல் பல்ஸ் சாலிட் மோட்டார் இதுதான் இந்த ராக்கெட்டை ப்ரொபல் பண்ணுது. டியூயல் பல்ஸ் அப்படின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே இதை பற்றி தெளிவாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். சப்போஸ் தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிறேன். 2 பல்ஸ் இருக்கும். முதல் பல்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட், ரெண்டாவது பல்ஸ் எஃபிஷியன்சி ஓரியன்ட். முதல் பல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இன்டர்செப்டார் மிசைலை அதோட மேக்ஸிமம் ஸ்பீடான மார்க் 2 அப்படின்ற வேகத்துக்கு ப்ரொபல் பண்ணும். இந்த மார்க் 2 அப்படின்ற வேகத்தை அடைஞ்சதுக்கப்புறமா இந்த மிசைலுக்கு அவ்வளோ அதிகமான பவர் தேவைப்படாத அந்த ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த மிசைல் 2வது பல்ஸுக்கு ஷிஃப்ட் ஆகும். 2வது பல்ஸ் எப்படி இருக்குன்னா பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக இல்லாமல் எஃபிஷியன்சி ஓரியன்டாக இருக்கும். ஸோ 2வது பல்ஸுக்கு அது ஷிஃப்ட் ஆன உடனே கம்மியான ஃபியூயலை பயன்படுத்தும். ஸோ இந்த இன்டர்செப்டார் மிசைலோட ரேஞ்சு அதிகமாகும். விச் இந்த கேஸ் 100 கிலோமீட்டர். பட் இந்த 100 கிலோமீட்டர்ன்றது ஏர்ஃபோர்ஸ் மற்றும் ஆர்மி பயன்படுத்துகிற வேரியண்ட்டில் கிடையாது. அஃபிஷியல் தகவல் படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நேவல் வேரியண்ட்டில் மட்டும்தான் 100 கிலோமீட்டரு, ஏர்ஃபோர்ஸ் மற்றும் ஆர்மி பயன்படுத்துகிற இந்த வேரியன்ட்ஸில் 70 கிலோமீட்டர் தான் ரேஞ்ச் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த பராக் 8ஓட என்ஜினை நம்ம உருவாக்கினாலும் பராக் 8க்கு தேவைப்படக்கூடிய அந்த கைடன்ஸ் சிஸ்டம், அதாவது ஆக்டிவ் ரேடார் ஹோமிங் அண்ட் ஒரு செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் பாட், இது எல்லாத்தையுமே இஸ்ரேல் தான் உருவாக்குறாங்க. இந்த 2 சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் ஆக்டிவ் ரேடார் ஹோமிங் எதுக்கு பயன்படுது அப்படின்னா கடைசி நேரத்தில் இந்த மிசைலை அந்த டார்கெட்டை நோக்கி கொண்டு போகிறதுக்கு அதுக்குள்ளே இருக்கிற இந்த ஆக்டிவ் ரேடார் ஹோமிங் பயன்படும். அண்ட் செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் எதுக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாப்புலேட்டடான ஏரியாஸ் மேலே பயன்படுத்துகிறப்ப, அதாவது மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற ஒரு சிட்டி மேலே இந்த இன்டர்செப்டாரை பார்க்க வர்றோம் அப்படின்னா தப்பி தவறி கூட இந்த இன்டர்செப்டார் கீழே விழுந்து அங்கே இருக்கிற மக்களை கொண்டுடக்கூடாது. இந்த ரஷ்யா யுக்ரைன் வாரில் அதிகமாக நடந்த ஒரு விஷயம் இதுதான். உக்ரைனோட S300 சிஸ்டம்ஸில் இருக்கிற அந்த இன்டர்செப்டார் ஏவுகணைகள் பல தடவை உக்ரைனியன் சிட்டிஸ் அவங்களோட சிட்டிஸையே தாக்கியிருக்கு. ஸோ இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்ற காரணத்தினால இதில் ஒரு செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 விஷயத்தையும் இந்த பராக் 8ல் இன்டெகிரேட் பண்ணது இஸ்ரேல் தான். ஸோ மிசைலை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே சேர்ந்து தான் உருவாக்கணும். இப்போ இந்த மிசைலை லான்ச் பண்ணுறதுக்கு ஒரு லான்ச் பிளாட்ஃபார்ம் வேணும் பார்த்தீங்களா. ஒன்று இதை கப்பல்லேருந்து லான்ச் பண்ணுறோம் அப்படின்னா VLS வேணும், இல்லை இதை தரையிலேருந்து லான்ச் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மொபைலான லான்ச்சர் வேணும்.
இது ரெண்டுத்தையும் யார் உருவாக்குறாங்க அப்படின்னா முழுக்க முழுக்க DRDO மற்றும் நம்ம நாட்டில் இருக்கிற தனியார் நிறுவனங்கள் தான் உருவாக்குறாங்க. லேண்ட் லான்ச்டு வேரியண்ட் அந்த லான்ச்சரை கொண்டு போகிறதுக்கான அந்த ட்ரக்கை உருவாக்கி கொடுத்தது டாடா மோட்டார்ஸ். அண்ட் அந்த லான்ச்சரை உருவாக்குறதுக்கு ஏகப்பட்ட நிறுவனங்கள் கான்ட்ராக்ட் சைன் பண்ணி எல்லோரும் சேர்ந்து தான் உருவாக்குனாங்க. உதாரணத்துக்கு லார்சன் அண்ட் டூப்ரோ, அப்புறம் பாரத் டைனாமிக்ஸ் லிமிடெட், பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட்னு சொல்லி இப்படி ஏகப்பட்ட நிறுவனங்கள் ஒன்றா ஜாயின் பண்ணி தான் இதோட மொபைல் லான்ச்சரை உருவாக்குறாங்க. இதை டிசைன் பண்ணது DRDO. டிசைன் மட்டும்தான் DRDO பண்ணுவாங்க, இதை மேனுஃபேக்சர்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ மேனுஃபேக்சர் பண்ணுறது இந்த ப்ரைவேட் கம்பெனிஸ். இப்போ இதோட லான்ச்சரை முழுக்க முழுக்க இந்தியா தான் உருவாக்குது. அண்ட் இந்த VLS கேட்டகரி, அதாவது கப்பலுக்கு இருக்கிறது அப்புறம் தனியாக லேண்டில் இருக்கிறதுன்னு சொல்லி 2 வேரியண்ட் இருக்குது பார்த்தீங்களா. இதில் தரையில் இருக்க வேரியண்ட்டில் 8 இன்டர்செப்டார் மிசைல்ஸை நம்மளால் லான்ச் பண்ண முடியும். 2 ஸ்டாக்கில் இதை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஸோ ஒரு லான்ச்சரில் 8 இன்டர்செப்டார் மிசைல்ஸ். இப்போ லான்ச்சரை தாண்டி இந்த ஆட்வான்ஸ் சிஸ்டத்துக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடியது ஒரு ரேடார் சிஸ்டம். இந்த ரேடார் தான் இந்த இன்டர்செப்டார் மிசைலுக்கு டார்கெட் எங்கே இருக்குது அப்படின்ற கைடன்ஸை கொடுக்கும். ஸோ அதுக்கு நம்ம பயன்படுத்துகிற ரேடார் என்னன்னு கேட்டிங்கன்னா இஸ்ரேலோட MF அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரேடார் சிஸ்டம் தான். LNM 2084 அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு ரேடாரை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். இது முழுக்க முழுக்க இஸ்ரேலோட நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது. பட் இது என்ன தான் அவங்க டிசைன் பண்ணாலும் நம்ம உள்நாட்டில் லைசன்ஸ் வாங்கி நம்மளோட நிறுவனங்களும் இந்த ரேடார்ஸை உருவாக்கிக்கிட்டு தான் இருக்குது. இப்போ இந்த ரேடாரை தாண்டி இதோட கமாண்ட் சென்டராக இருக்கட்டும், இதோட மெயின்டெனன்ஸ் ட்ரக், அப்புறம் எக்ஸ்ட்ரா ஆமினிஷன் ஸ்டோர் பண்ணிட்டு வர ட்ரக்காக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே நம்ம உள்நாட்டில் தனியார் நிறுவனங்கள் தான் உருவாக்கிக்கிட்டு இருக்குது. டாடா மோட்டார்ஸ் இப்படி சொல்லிட்டே போகலாம். ஸோ இந்த காம்பினேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதோட லான்ச்சரு, இதோட மிசைலு, இதோட ரேடாரு, அப்புறம் அந்த மெயின்டெனன்ஸ் ட்ரக்கு, கமாண்ட் ட்ரக்குன்னு சொல்லி இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை இஸ்ரேல் இந்தியா 2 பேருமே மாறி மாறி சேர்ந்து தான் உருவாக்கி வச்சுருக்கோம். இப்போ இந்த மீடியம் ரேஞ்ச் ஆட்வான்ஸ் சிஸ்டத்தோட ஒரு சிறப்பம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை உருவாக்கினப்பயே இதை எதை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்குன்னு மைண்டில் வச்சுருந்தாங்க அப்படின்னா யக்கூத் அப்படின்னு அழைக்கப்படுற மிசைலை இன்டர்செப்ட் பண்ணுறதுக்கு தான். யக்கூத்தை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும், இது ஹவுதீஸ் கிட்டே இருக்குது. ஸோ ஹவுதீஸ் கிட்டே இருந்து இஸ்ரேல் அவங்களோட போர்க்கப்பல்களை காப்பாற்றணும்னு சொல்லி ஒரு ஆட்வான்ஸ் சிஸ்டத்தை உருவாக்கணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் இந்தியா என்ன பண்ணோம், அதாவது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட ஏற்கனவே பிரம்மோஸ் இருக்குது, அதோட ஒரு அட்வான்ஸ்டான வேரியன்ட் நம்மக்கிட்ட இருக்குன்றப்ப நம்மளும் இந்த ப்ராஜெக்டில் ஜாயின் பண்ணி இந்த ஆட்வான்ஸ் சிஸ்டத்தை உருவாக்கணும் அப்படின்னா அது இஸ்ரேலுக்கும் சரி ஒரு பெரிய அட்வான்டேஜை கொடுக்கும், நமக்கும் பெரிய அட்வான்டேஜை கொடுக்கும். ஸோ இதனால் இந்த 2 நாடுகள் ஒன்றா சேர்ந்து இந்த ஆட்வான்ஸ் சிஸ்டத்தை உருவாக்குது. ஸோ இதோட மெயினான மேட்ரு என்ன அப்படின்னா, இது மெயினாக ஃபோக்கஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னா, யக்கூத் மாதிரியான சூப்பர்சானிக் மிசைல்ஸை இன்டர்செப்ட் பண்ணுறது தான். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி இந்த இன்டர்செப்டார் மிசைல்ஸில் இருக்கிற ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய த்ரஸ்ட் வெக்டரிங் என்ஜின் அண்ட் அது கூடவே இருக்கிற ஏரோடைனாமிக்ஸ் ஃபின். இப்போ ஃபின்ஸை பொறுத்த வரைக்கும் அட்மாஸ்ஃபியரில், அதாவது லோ ஆல்டிடியூடில் இருக்கிறப்ப காற்றோட அடர்த்தி அதிகமாக இருக்கும். ஸோ ஃபின்ஸை பயன்படுத்தி இந்த இன்டர்செப்டார் மிசைல் லெஃப்ட்டு ரைட்டு மேலே கீழேன்னு சொல்லி போகும். ஆனால் இது உயரம் போக போக அட்மாஸ்ஃபியரில் இருக்கக்கூடிய காற்றோட அடர்த்தி வந்து கம்மியாகும். அப்படி அடர்த்தி கம்மியாச்சுன்னா ஃபின்ஸை பயன்படுத்தி இதால் அதிகமாக அதோட டேரெக்ஷனை மாற்ற முடியாது. ஸோ அந்த தருணத்தில் த்ரஸ்ட் வெக்டரிங் என்ஜின்ஸ் கை கொடுக்கும். பொதுவாக இந்த மாதிரி இன்டர்செப்டார் மிசைல்ஸில் ஏதாவது ஒன்று தான் இருக்கும், ஒன்று ஃபின்ஸ் இருக்கும், இல்லைனா த்ரஸ்ட் வெக்டர் இருக்கும். இந்த பராக்கைட் அப்படின்ற இன்டர்செப்டார்ஸில் 2மே இருக்குது. ஸோ இது 2மே இருக்கிறதுனால இது ரொம்ப சுப்பீரியராக மென்யூர் பண்ணும். ஸோ இந்த அளவுக்கு மென்யூர் பண்ணுற காரணத்தினால இதால் யக்கூத் மாதிரியான சூப்பர்சானிக் மிசைல்ஸை இன்டர்செப்ட் பண்ண முடியும். அண்ட் இதோட மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து Mach 2. அண்ட் இந்த பராக்கைட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆட்வான்ஸ் சிஸ்டத்தோட ஒரு பேட்டரியில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 லான்ச்சர் இருக்கும் அண்ட் ஒரு மெயின் ரேடார் சிஸ்டம், அதாவது இஸ்ரேலோட அந்த ELM 2084 ரேடார் சிஸ்டம் ஒன்று இருக்கும். அண்ட் இது கூடவே ஒரு கமாண்ட் யூனிட் ஒன்று இருக்கும், அது ஒரு ட்ரக்கில் மவுண்ட் ஆகிருக்கும். அண்ட் 2 சப்போர்ட் ட்ரக் இருக்கும். ஒரு ட்ரக்கில் வந்து மெயின்டெனன்ஸுக்கு தேவைப்படக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும், இன்னொரு ட்ரக்கில் வந்து எக்ஸ்ட்ரா இன்டர்செப்டார்ஸ் நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ இது எல்லாமே சேர்ந்தது வந்து ஒரு பேட்ரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பேட்ரிஸில் நம்ம ஒவ்வொரு யூனிட்டை நம்மளோட பார்டரில் நிறைய இடங்களில் நிறுத்தி வச்சுருப்போம். ஸோ அப்படி ஈஸ்டர்ன் செக்டார்லேயும் நம்மளோட வெஸ்டர்ன் செக்டார்லேயும் இந்த ஆட்வான்ஸ் சிஸ்டத்தை நம்ம நிறுத்தி வச்சுருக்கோம். இன்ஃபேக்ட் 2023 February மாதம் ஈஸ்டர்ன் செக்டாரில் அருணாச்சல பிரதேசத்தில் சைனீஸ்க்கு எதிராக இந்த ஆட்வான்ஸ் சிஸ்டத்தை நம்ம டிப்ளாய் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த 2023 அப்படின்றது நம்மளோட பார்டரில் நிறைய இடங்களில் இந்த ஆட்வான்ஸ் சிஸ்டத்தோட ஸ்ட்ரென்த்தை ரொம்பவே அதிகமாக்கியிருக்கோம். அது எதர் இண்டிஜினியஸ் பிளாட்ஃபார்மாக இருக்கலாம், இல்லை நம்ம இம்போர்ட் பண்ண இந்த S-400 சிஸ்டம்ஸாக இருக்கலாம். எது எப்படியோ பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தில் ஆரம்பித்து ஷார்ட் ரேஞ்ச் ஆட்வான்ஸ் சிஸ்டம் வரைக்கும்
எல்லாத்தையும் எல்லா பக்கமும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ இந்த 2023 முடிவில் நம்ம எவ்வளவு தூரம் ஒர்க் பண்ணியிருக்கோம் டிஃபென்ஸுக்கு அப்படின்றது வெளிப்படையாக தெரியுது. அண்ட் இது கூடவே நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து நகராமல் அப்படியே இருக்குது. அந்த ப்ராஜெக்ட்ஸை பற்றி நம்ம பேசுவோம். அண்ட் இந்த வீடியோவில் இந்த MRSAM பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல பல தகவலை தெரிந்து கொள்ள டிபி டிஃபென்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதே பாருங்கள். ஆனால் சமுதாயத்துக்கு ரொக்கம் நன்றி. வணக்கம்.